வணக்கம். இன்னைக்கு நம்ம மிதுன ராசிக்கு ஆகஸ்ட் மாத பலன்கள் 2024 எப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதம் பிளானட்டரி பொசிஷன்ஸ் எப்படி இருக்குன்னா, குருவும் செவ்வாயும் 12th ஹவுஸில், புதன் சுக்கிரன் 3rd ஹவுஸில். புதன் வக்ரம் அடைவார், உங்கள் ராசி அதிபதி. சூரியன் 2nd ஹவுஸ்லேருந்து 3rd ஹவுஸ்க்கு ஷிஃப்ட் ஆவார், மந்தோட ஹாஃப் ஆஃப் த மந்தில் ஷிஃப்ட் ஆவார். அதாவது நாளில் சுக்கிரனோட, அதாவது கேதுவோட சுக்கிரன் இணைவார். அது ஆகஸ்ட் லாஸ்ட் வீக்கில், ஓகேவா. அப்புறம் சனி வக்ரம், ஆல்ரெடி சனி வக்ரம் 9ல் இருக்கார், ஓகேவா. நான் ஏற்கனவே சனி வக்ரம் எல்லா ராசிக்கும் பலன்கள் போட்டிருக்கேன். அதே மாதிரி மிதுன ராசிக்கும் சனி வக்ரமான என்ன பலன்கள் அப்படின்னு போட்டிருக்கேன். நீங்கள் அதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க, என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத நீங்கள் அதை டீட்டெயில்டாக போய் பார்த்துக்கோங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதத்துக்கு எல்லாமே ஓகே தான். பட் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு திருப்தி இல்லாத மாதிரி இருக்கும். ஓகே, நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, ஓகே தான் அப்படின்னா நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, ஓகே தானவா அப்படின்னு நினைப்பீங்க. அதாவது நான் ஒன்று சொல்கிறேன், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கிறதே பெரிய ஒரு நன்மை தானே. அப்படி தான். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, மாட்ரேட்டாக தான் இருக்குது அப்படிங்கிறேன். எந்த ஒரு கெட்டதும் இல்லை, அந்தளவுக்கு நல்லதும் இல்லை அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்க, இவன் என்ன ஓகே தான் அப்படின்னு சொல்கிறான் அப்படி தானே எதிர்பார்ப்பீங்க. அப்படி இல்லை, இந்த மந்த் பிளானட்டரி பொசிஷன்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாடரேட்டாக இருக்குது. அந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமும் இல்லை, அந்த அளவுக்கு உங்களுக்கு பாதகமும் இல்லை அப்படின்னு சொல்ல வரேன், ஓகேவா. எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கிறது பெரிய நல்லது தானே. நீங்கள் அந்த மாதிரி யோசிச்சு பாருங்கள். சரி, இப்போ ஜாப் அண்ட் பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டா, குரு 12ல் இருக்கிறாரு, சனி வக்ரமாய் 9லேயே இருக்காரு, ஓகேவா. நீங்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து எஃபோர்ட் எடுத்தால் அது ரொம்ப ஸ்லோவாக தான் நடக்கும். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் எந்த ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து எஃபோர்ட் எடுக்காதீங்க அப்படிங்கிறேன். அதாவது நீங்கள் எந்த ஒரு மாற்றத்தையும் எதிர்பார்த்து நீங்கள் ஒரு எஃபோர்ட் எடுக்காதீங்க. அதாவது நீங்கள் ஒரு வாய்ப்பை க்ரியேட் பண்ணாதீங்க, வாய்ப்பு அதை சும்மா விட்டுறாதீங்க. உங்களுக்கு புரியுதில்ல, நீங்கள் ஒரு வாய்ப்பை க்ரியேட் பண்ணாதீங்க, அது ரொம்ப ஸ்லோவாக தான் நடக்கும். ஆனால் நீங்கள் ஒரு வாய்ப்பு கிடைச்சா அதை 2ல் 1 பார்த்துருங்க அப்படின்னு சொல்கிறேன், ஓகேவா. அதே மாதிரி ஜாப் அண்ட் பிஸ்னஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா, சின்ன சின்ன தடை வரும். இந்த மாதம் ஒரு மன அழுத்தம், ஒரு ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும், ஓகேவா. நீங்கள் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க, ஓகேவா. அதாவது இருக்கிறத அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. எதுவும் பெரிய ரிஸ்கெல்லாம் இந்த மந்த் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிற, மாட்ரேட்டாக இருந்தாலும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன், ஓகேவா. அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஃபேவராக, அதாவது லக்கி பிளானட்ஸ் நம்மளுக்கு அந்த அளவுக்கு இந்த மந்த் சப்போர்ட் பண்ணலைங்கிறப்போ மிதுன ராசிக்கு நம்ம அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க வேண்டாம், நம்ம இருக்கிறத அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போய்க்கலாம்ல, அப்படி நான் சொல்ல வரேன். அதே மாதிரி ஓவராக எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் வச்சுக்காதீங்க. கரெக்டாக இந்த மந்த்தை கரெக்டாக அப்படியே ஃப்ளோலேயே எடுத்துகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்ல வரேன். நெக்ஸ்ட் இன்கம் அப்படின்னு எடுத்துட்டா, இன்கம் வந்தாலும் ஒரு இடத்துல செலவு ஈக்குவலாக இருக்குது. வரவு எட்டனா செலவு பத்தனா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அந்த ரெண்டும் டேலி ஆகுது அப்படியே. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அது அப்படி தான். ஏன்னா புதன் வேறு வக்ரமாக இருக்கிறாரு, குரு 12ல் இருக்கிறாரு. அதனால் உங்களுக்கு அப்படி தான் இன்கம் இருக்கும். பட் இந்த மந்த்தும் அதே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க செலவு விஷயத்தில் எல்லாம், அதாவது எக்ஸ்பென்சஸ் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்கிறேன். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஃபேமிலி அண்ட் மேரேஜ்னு எடுத்துக்கிட்டா, 12ல் செவ்வாய் இருக்கிறாரு, அதே மாதிரி 12ல் குரு இருக்கிறாரு. ஃபேமிலியில் திடீர்னு ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வரும். அதாவது எப்படி சொல்கிறதுனா, அமைதியாக நீங்கள் நான் பாட்டுக்கு வடிவேல் சொல்வேன், நான் பாட்டுக்கு செவனேன தாண்டா இருந்தேன், என்ன ஏன்டா அடிக்கிறீங்க அப்படி பண்ணல. அந்த மாதிரி நீங்கள் அமைதியாக இருந்தாலுமே உங்கள் ஃபேமிலியில் ஏதோ உங்களை தான், உங்கள் மேலே ஏதோ ஒரு வெறுப்பை உங்கள் மேலே காமிப்பாங்க. இல்லை நீங்கள் ஏதோ ஒரு சின்ன வெறுப்பை காமிச்சிங்கன்னா அது கொஞ்சம் பிரச்சனையாகும், அப்படி நான் சொல்ல வரேன், ஓகேவா. அதனால் இந்த டைமில் நீங்கள் எதுவும் பேசாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அமைதியாக இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. அதாவது நீங்கள் ஒன்று சொல்ல போய் அது அவங்க ஒரு மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க, ஓகேவா. அதனால் சில ப்ராப்ளம்ஸ் வரும். அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத மாதிரி ஒரு அந்த பிளானட்டோட ஆஸ்பெக்ட்ஸ் நம்மளுக்கு காமிக்குது. ஸோ அதனால் ஃபைட்டெல்லாம் அப்பப்போ, அதாவது சின்ன சின்ன சங்கடங்கள், மனக்கசப்புகள் இதெல்லாம் வரலாம். அதனால் குடும்பத்தில் அக்கா கூடயோ இல்லை அண்ணா கூடயோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயோ, ஒய்ஃப் கூடயோ, ஹஸ்பண்ட் கூடயோ, இவங்க யாரை கூட வேணாலும் வரலாம். நீங்கள் கொஞ்சம் நீங்கள் அமைதியாக, நான் பாட்டுக்கு செவனேன்னு தான் இருந்தேனுங்க, அதே மாதிரி அப்படியே இருந்துருங்க, என்ன பேசினாலும் சரி, ஓகேவா. அந்த மாதிரி இருந்துருங்க, ஓகேவா. மனசங்கடம், இந்த மாதிரி மனக்கசப்பு இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். அடுத்து மேரேஜ்னா, வரன் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க வரேன்னு, ஆனால் என்னோட கிளிக்கே ஆக மாட்டேங்குது அப்படின்னா, இப்போ இந்த மாதம் அதாவது 7ஆம் இடம்ல கிளியராக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது, எந்த ஒரு கெடுதல் இல்லைனாலுமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய கிரகங்கள் அந்த அளவுக்கு இல்லை, கொஞ்சம் மறைஞ்சிருக்குங்காட்டி உங்களுக்கு அந்த அளவுக்கான ஃபேவரபிள், அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபேவர் பண்ண மாட்டேங்குது. அதனால தான் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் வச்சுக்காதீங்க, நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த மந்த் மேரேஜுக்கு கொஞ்சம் கரெக்டான டைம் இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். அது உங்கள் இஷ்டம் தான். பட் உங்களோட சுயஜாதகத்தில் தசாபுத்தி என்ன போயிட்டு இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு என்ன மாதிரி டைமிங்கிறது தெரியும்ல. அதனால் சொல்கிறேன், இது கோச்சாரத்தோட நகர்வு தானே. ஸோ அதனால் நீங்கள் உங்களோட சுயஜாதகத்தை ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. பட் இந்த மாதம்
ஜென்ரலாகவே மிதுன ராசிக்கு கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுங்கள், ஈஸியாக ஓவர் கம் பண்ணிடலாம் இந்த மந்த்தை. ஓகே, அவ்வளோதான் சொல்ல வரேன். நெக்ஸ்ட்டு மாணவர்களுக்குன்னு எடுத்துட்டா ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடீஸில் ஸ்டடீஸ்னு எடுத்துக்கிட்டா 12 குரு. ஓகேவா, குரு பகவான். கோச்சிங் சென்டர் போய் படிக்கிறவங்க இந்த மாதிரிலாம் இருப்பீங்களே, ஏதோ ஒரு டியூட்டோரியல் இந்த மாதிரி கோச்சிங் சென்டர் போய் படிக்கிறவங்க, நீங்களே தனியாக லேர்ன் பண்ணுறவங்க, அவங்களாம் இருப்பீங்களே, கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி படிங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகேவா, அதே மாதிரி புதன் சுக்கிரன் சேர்ந்துருக்காங்க. அதே மாதிரி புதன் வக்ரமாவார். அதனால் இந்த ஷார்ட் டேர்மில் ஏதோ ஒரு கோர்ஸ் எல்லாம் படிப்பீங்களே இந்த மாதத்துக்கு, அதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்ல வரேன். கரெக்டாக லேர்ன் பண்ணிக்கோங்கன்னு. அதே மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி ஏதோ ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நான் ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க தயவு செய்து. ஏன்னா இந்த மந்த் அந்த அளவுக்கு நம்மளுக்கு இந்த லக் இல்லை, லக் என்ஹான்ஸ்மெண்ட் இந்த மந்த் இல்லை. அப்படிங்கிறப்ப நீங்கள் ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் சக்ஸஸ் உங்கள் கைக்கு வரும். பல முயற்சிகள் நீங்கள் நிறைய முயற்சிகள் அதிகமாக நீங்கள் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்ல வரேன். சூழ்நிலை அப்படி தான் இருக்குது. அதனால் நீங்கள் நிறைய முயற்சி எடுத்தால் தான் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி உங்கள் கைக்கு வரும். ஓகேவா, அடுத்து பெண்கள் இல்லத்தரசிகள் எடுத்துட்டா, மிதுன ராசி பெண்கள் எடுத்துட்டா, ஃபேமிலியில் எந்த ப்ராப்ளம் பெருசாக இல்லை. பட் நான் அதை ஆல்ரெடி சொன்னேன்ல குடும்பத்தில் எப்படி அப்படின்ட்டு. அதாவது செவ்வாய் 12 இருக்கிறாரு. சில உறவுகள்னால சில பாண்டிங் ஃபேமிலி பீப்புள்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ யாராச்சும் ஒருத்தங்கனால மனக்கசப்பு மனசங்கடம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நல்லதை தான் சொல்லுவீங்க, பட் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது டிஃப்ரெண்ட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நீ இப்படி சொல்லலாம், நீ எனக்கு அட்வைஸ் பண்ணுறிய, அந்த மாதிரி மாறிடும். ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மந்த்து யார் என்ன எப்படியோ போனால் என்ன, நம்மளுக்கு என்ன, நம்ம நம்ம வேலை சாப்பிட்றோமா வேலை பார்க்குறோமா அந்த மாதிரி போய்க்குவாங்க. நம்ம யாருக்காச்சும் போய் அட்வைஸ் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், நீ எனக்கு சொல்கிறே அப்படிங்கிற மாதிரி அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் பாட்டுக்கு அதே மாதிரி உங்களோட டிசிஷன் நீங்கள் எடுங்க. அவங்க கிட்ட ஒருத்தங்க கிட்ட ஒரு டிசிஷன் கேட்டுட்டு இன்னொருத்தங்க கிட்ட இது நான் பண்ணிட்டா அப்படிலாம் நீங்கள் கேட்காதீங்க. இந்த மந்த்தை பொறுத்த வரைக்கும் நீங்களாம் போய் ஒரு ஓரத்தில் போய் உட்காந்து அமைதியாக பீஸ்ஃபுல்லாக காமாக யோசிங்க. ஒரு மெடிடேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு டிசிஷன் எடுங்க. யோசிச்சு இது நான் பண்ணலான்ட்டு இருக்கேன், நான் இது பண்ண தான் போகிறேன் அப்படின்னு ஒரு முடிவெடுங்க. நீங்கள் பண்ணுங்கள். யாரோட அட்வைஸு நீங்கள் வாங்கிக்காதீங்கன்னு சொல்கிறேன். ஓகேவா, அது உங்களுக்கு தெரியும்ல. அதனால் நீங்கள் பண்ணுங்கள். மற்றவங்க ஒரு இன்டென்ஷனில் சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு இன்டென்ஷனில் இருப்பீங்க. ஸோ அதனால் அது மற்றவங்களோட அட்வைஸை கேட்க வேண்டாம்னு சொல்கிறேன் இந்த மந்த்தை பொறுத்த வரைக்கும். ஓகேவா, நீங்கள் கிளியராக டிசிஷன் எடுங்க. ஏன்னா 12 குரு செவ்வாய் இதெல்லாம் இருக்குங்காட்டி உங்களுக்கு அப்பப்போ அந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன இஷ்யூஸ் இருக்கும். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், இக்னோர் பண்ணிட்டு போங்க. அதாவது எப்படின்னா, லிசன் டு யுவர் செல்ஃப். நீங்கள் உங்களோட மைண்டு தாட்ஸ் என்ன சொல்லுதோ அதை மட்டும் லிசன் பண்ணுங்கள், வேறு எதுவுமே வேண்டாம். ஓகேவா, ஹெல்த் ரிலேட்டடாக எடுத்துக்கிட்டா, ஹெல்த் ரிலேட்டடாக சனியால் எந்த ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை, எதுவும் இல்லை. அது அவர் 9ல் இருக்கார், வக்ரமாக இருக்கார், அது எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேவா, நான் வக்ரத்தோட வீடியோவும் போட்டிருக்கேன், சனி வக்ரம் மிதுன ராசிக்கு, அதையும் போய் பார்த்துக்கோங்க ஃபுல்லாக. அதில் தான் நான் டீட்டெயில்டாக சொல்லுவேன். ஏன்னா இது ஆகஸ்ட் மாதத்துக்கான பலன் தான் நான் சொல்ல வரேன். சரியா, ஆனால் ஒரு விஷயம் ஹெல்த்துக்கு என்னென்னா, லாஸ்ட் வீக்கில் சுக்கிரனும் கேதுவும் 4th ஹவுஸில் இணைவாங்க. அப்படி இருக்கிறப்போ சில பேர்த்துக்கு 4th ஹவுஸ்னா எப்படி சொல்கிறதுனா மேல் வயிறு. ஓகேவா, அதாவது இந்த டைஜஷன் கோளாறு ஆகிறது, நெஞ்செரிச்சல், அசிடிட்டி, இந்த மாதிரி இந்த ஹீட் ரிலேட்டட் ஏதோ ஒரு ப்ராப்ளம், அப்புறம் எப்படி சொல்கிறது வாமிட்டிங் சென்சேஷன்ஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேவா, எல்லாத்துக்கும் இல்லை, சில பேர்த்துக்கு இருக்கலாம். ஓகேவா, ஸோ அதுவும் 1 or 2 days தான் இருக்கும். குருவோட பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு அந்தளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. 1 or 2 days சரியாயிரும், மைல்டாக தான் இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த மாதிரி விஷயம் இப்போ இருக்குதுன்னா அதிலிருந்து நீங்கள் இப்போ டைஜஷன் ப்ராப்ளம் வருது, நெஞ்செரிச்சல் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபுட்டை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல் தானே, அப்படி நான் சொல்ல வரேன். ஓகேவா, அதனால் ஐயோ அப்போ நெஞ்சரிச்சல் அப்படி இப்படின்ட்டுலாம் பயந்துட்டு இருக்க வேண்டாம். நான் சொன்னால் அது கரெக்டாக இருக்கும். ஓகேவா, அதனால் அந்த டைஜஷன் ப்ராப்ளம் இந்த மாதிரி விஷயம் இருக்கிறதுனால வாமிட்டிங் சென்சேஷனுங்கிற அவுட் சைட் ஃபுட்டை அவாய்ட் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி நம்ம வீட்டு ஃபுட்டே எடுத்துக்கிறது, வெளியில் சாப்பிடாமல் இருக்கிறது, இந்த மாதிரி நம்மளை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டால் எந்த பிரச்சனையும் வராதுல்ல, அப்படி நான் சொல்ல வரேன். ஓகேவா, ஏன்னா அந்த மாதிரி பிளானட்டரி பொசிஷன்ஸ் நம்மளை வெளியில் சாப்பிட தூண்டும். அப்போ வெளியில் சாப்பிட்டு இருந்தால் தான் நம்மளுக்கு வீட்டுக்குள்ளே பிரச்சனை பண்ணும், அப்படி சொல்ல வரேன். ஸோ அதுதான், வேறு எதுவும் இல்லை, வேறு எதுவும் பிரச்சனை வராது. ஹெல்த் இஷ்யூஸ் ரிலேட்டடாக எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லை. இந்த மந்த் நான் என்ன சொல்கிறேன்னா, மிதுன ராசிக்கு அப்படியே கடந்து போயிருங்க தயவுசெய்து. மாட்ரேட்டாக இருக்குது, எந்த ஒரு ரொம்ப பிரச்சனையும் இல்லை, எந்த ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டமும் இல்லை, அதாவது மாட்ரேட்டாக இருக்குது. அப்போ நீங்கள் அதை ஈஸியாக ஓவர் கம் பண்ணி எடுத்துகிட்டு போயிருங்க. ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறதோ, ரொம்ப அலைன்ஸ் பார்க்குறதோ, அதெல்லாம் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஃபோர்ஸ் பண்ணிங்கன்னா அது இன்னும் உங்களுக்கு லேட் ஆகும். அதாவது ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா, வாய்ப்பு வந்துச்சுன்னா அதை விட்டுறாதீங்க, பிடிச்சிக்கோங்க கெட்டி அப்படின்னு சொல்ல வரேன். அவ்வளோதான். மற்றபடி மிதுன ராசிக்கு அமோகமாக இருக்குது. ஓகேவா, அதே மாதிரி
நம்மளோட சேனலை வீடியோஸை வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள், நீங்களும் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ ஃப்ரெண்ட்ஸ்க்கோ வந்து நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஏன்னா அவங்களும் வந்து பலனடைஞ்சால் இதை பார்த்து பலனடைஞ்சால் நல்லது தானே, அதனால் சொல்ல வரேன். நன்றி, வணக்கம்.